ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமாவை வெளிவந்திருக்க வித் லவ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட அக்கா உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு உன்னை ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண வரான்னு சொல்லிட்டு இவரையும் பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவரும் போய் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே சின்ன வயசில் ஒரு காதல் இருந்திருக்கு. அது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ப்ரப்போஸும் பண்ணதில்லை. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம மறுபடியும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறோம், நாம சொல்லாமல் இருந்த காதலை அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுத்து கிளம்ப, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன வயசுல இருந்த காதலர்களை மீட் பண்ணாங்களா, அவங்க கிட்ட மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபீல் தான் வந்துச்சு, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. இந்த படம் என்னதான் ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக இருந்தால் கூட அதில் இந்த சின்ன வயசு லவ், அதில் ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் இருந்த விஷயம், அதை நம்ம இப்போ எப்படியாச்சும் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்ற இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் யூனிக்காக காட்டுது. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான். ஆனால் பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஹீரோ யார், ஹீரோயின் யார், அவங்க யாரை லவ் பண்ணாங்க, எப்படி சொல்லாமல் விட்டாங்க, அதற்குள்ளே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிள், அதை எப்படி மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே முடிஞ்சிட்டா கூட செகண்ட் ஹாஃபில் தான் அவங்கள மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, கடைசியில் இவங்களே ஒன்று சேர்ந்தாங்களான்றது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக கனெக்ட் ஆனிச்சு. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு டேரக்டர் இவனோட ஃபேன் போல், ஸோ இவனுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னாலே சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டாப் நாச்சாக இருக்கணும். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு. அதுலேயும் ஹீரோவோட காமெடி டைமிங் டெலிவரியாக இருக்கட்டும், அவர் ரொமான்ஸாக இருக்கட்டும், முந்திரி கொட்டத்தனமாக அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த வித் லவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஃபிலிம் பார்த்தா ஒரு திருப்தியை பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துச்சு. படம் பார்த்து முடிக்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. படம் என்னதான் ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக இருந்தாலும் அதில் இவங்களோட சின்ன வயசு லவ், அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு யூனிக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மேலக்கே காட்டுது. படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், 2 மணி நேரம் தான் படம், அதுக்குள்ளேயே முடிச்சறனால பெருசாக நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கலை. ஸோ எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸில் தான் படமே நின்றுச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்பவே டாப் நாச்சாக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் கூட பேசக்கூடிய அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி பிடிச்சது போய் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இதோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.